ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகளில் வந்துட்டு குளத்துக்கடியில் இருக்கிற தாமரை மாதிரி ஏமா இப்படி உட்காந்துருக்க தாரணின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்தாலும் என்னம்மா சோகத்தில் உட்காந்துருக்கேன் தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கவிதை மலையை பொழிய வச்சு உன்னை கரெக்ட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து இவர் எப்படியோ நூல் விட்டு பார்க்குறாரு. கண்ணா நீ எனக்கு நூல் விட்றேன்னு தெரியும்ப்பா, ஆனால் ஒன்றும் சிக்காதுப்பான்ட்டாங்க. பொசுக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாரணி எல்லாரும் வந்து கெட்டவனாக இருக்க மாட்டாங்க, சிவா மாதிரி அப்படின்னு சொல்ல இப்போ என்ன நீ நல்லவன் சொல்ல வர அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் தள்ளி விட்டுருச்சு. தாரணி நீச்சல் தெரியாதுன்னு இவர் தத்தளிக்கிறத பார்க்கணுமே. ஏப்பா ஏஞ்சி நின்று முழங்கால அளவு கூட தண்ணி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்களாட்டுக்கு, அதனால உஷாராகி ஏஞ்சி நின்றுட்டாரு. எப்பாடா ஒரு வழியாக இங்கே தான் தள்ளி விட்டுருக்கா, இவள்கிட்ட ஜாக்கிரதையாகவே இருக்கணும், அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மீனாட்சிக்காக கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் முத்து ரொம்ப ட்ரை பண்ணதெல்லாம் ஓகேப்பான்னு சொல்லிட்டு இந்த அதாவது ப்ரெக்னன்சி கிட்டையும் அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு மெடிக்கலுக்கு வராங்க. மெடிக்கலுக்கு வந்தால் இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ்னு வந்திருக்கு, கன்சீவ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷன் லிஸ்ட்டு கேட்குறாங்க. ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கு எப்படிப்பா ரிப்போர்ட்டை பற்றி தெரியும்? சரி விடுங்க, அதையும் நம்பினா தானே சோறு. இவங்க கேட்க அவங்க தெரியாத மாதிரி மலுப்ப. இன்னொரு பக்கம் பக்கத்துலேயே இருக்காங்க ரங்கநாயகி, பிடிச்சிட்டு போங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மாட்டுவாங்கன்னு பார்த்தா மாட்டாமல் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே இடத்துல தாங்க ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க நம்ம வசந்தியை. கடைசியில் உனக்கு கவலைப்படாத, சுப்புவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏமா பாலங்கணத்தில் தள்ள பார்க்குறியம்மா மீனாட்சியை, உன் பொண்ணாக இருந்தால் தள்ள பாப்பியா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பொண்ணு வந்து வசந்தியை எப்படியாவது கடத்தி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கு. இது எப்படி தான் நம்ம முத்து கண்டுபிடிக்க போகிறாரோ தெரில. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ